அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தவர் மீன ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் இந்த புதன் பகவானுடைய மீண்டும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகமாகும். காரணம், ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவிஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் அப்படி வேண்டிக் கொள்ளும் போது நீங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குறிப்பாக புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீனராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறாருங்க. இதனால் குடும்ப சூழ்நிலை என்பது சிக்கல்கள் எதுவும் இல்லாமல், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. மற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்த முடியுங்க. குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளால் மகிழ்ச்சி இருக்குங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படலாம். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பல நண்பர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் தற்போது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சகோதர உறவுகள் நிலம் வாய்ந்ததாக அமைய இருக்குதுங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று இருக்குது. அதே போல் அஷ்டமத்தில் சனி இருப்பதை நீங்கள் மறக்க வேண்டாங்க. ஒவ்வொன்றிலும் அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் குரு அமர்
அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளிக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால சிறு காரியங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை நாட வேண்டியிருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால உடலில் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலுமே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது மட்டுமில்லாமல் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது தவிர்ப்பது நல்லது. வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துறதுங்க. அதே போல் கடக ராசியை சேர்ந்த சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகார கிரகமான சனி பகவான் ராசி 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல எத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சக ஊழியர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்பதையே இந்த காலகட்ட கிரக நிலைகள் குறிப்பா புதன் பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விற்பனை திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. சக கூட்டாளிகள் ஒருவரில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். அத்தகைய தருணங்களில் சாதுரியமாக நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் சீராக இருக்குங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வுகள்ல சரியான பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி மற்றும் ராகு அனுகூலமாக இல்லைங்க. அதிலும் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் சனி இருப்பது வயல் பணிகளின் போது விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதை தெளிவுபடுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. நேரம் கிடைக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமைகள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது.